குவைட் நைட், அமைதியான இரவு, இப்படி ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து ஈரான் ஆடி இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் ஏகப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக ஈரான்லேருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் எதையுமே இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம். இஸ்ரேலிருந்து ஏவப்படக்கூடிய எல்லா ஆயுதங்களையுமே ஈரான் முழுவதுமாக தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விடயம். என்ன இது? இதுக்கு பேர் தான் குவைட் நைட்டா அப்படின்னு கேட்டால் இதோடு சேர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. டக்கர் கால்சன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் யூஎஸ் அமெரிக்கா ஈரானுக்குள்ள போருக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய அந்த சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு போயிடும், முடிகிறதுக்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கார். அவர் ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பரும் கூட. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை நேரடியாக இன்ட்ரி எடுத்தவர். அப்படிப்பட்டவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் உலகத்தினுடைய 20% எண்ணெய் வளத்தை வச்சிருக்கு. அந்த இடத்துல ஈரான் இப்போ சம்பவம் ஒன்று செஞ்சிருக்கு. கேட்கவே ஷாக்காக இருக்கு. அதை டீட்டெயில்டாக பேசலாம். பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். கும்பகோணம் கிருஷ்ணாபுரத்தின் அடையாளம் மலப்புரம் டோர்ஸ் கம்பெனி. உங்களது புது வீட்டுக்கு நிலைக்கதவு, ஜன்னல் மட்டுமல்லாமல் பர்னிச்சரும் தேக்கு, வேங்கை, மகாக்கனி மரங்களை கொண்டு குறைந்த விலையில் நல்ல தரத்துடன் செய்து கொடுக்கிறார்கள். தொடர்புக்கு 9943511342. ஈரானுடைய இராணுவ தளபதி அலி சத்மானி அவர் இறந்து போயிட்டார். இப்போதானே போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் போஸ்டிங் போட்டாங்க. போஸ்டிங் போட்டதுனாலே என்னவோ அவரை தூக்கிட்டாங்க. யார்? இஸ்ரேல். அப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பகேரி, அவரை வாட்ச் கிஃப்ட் கொடுத்து அவரையும் காலி பண்ணிட்டாங்க. என்னப்பா இது, தலைவர்கள் யாரை நியமித்தாலும் இஸ்ரேல் இப்படி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கே அப்படின்னு கேட்டால் அவங்கள பொறுத்தளவில் அது தியாகம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தளவில் மனித உயிர்கள் அப்படிங்கிறதுக்கு மகத்துவமே அறியாதவர்கள். அதனால அவங்க இந்த வேலையை தான் செய்வாங்க. ஜியோனிஸ்ட் அப்படின்னாலே அவங்க ஜினோசைடுக்கு பேர் பெற்றவர்கள் தான். இஸ்ரேலுடைய சேனல் 14 அப்படிங்கிற செய்தி சேனல் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் ஈரான் மீது அமெரிக்கா நேரடி போரில் ஈடுபட போகிறது அப்படிங்கிற செய்தி வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. சரி, இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் G7 மாநாட்டில் கலந்துக்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம்தான் ரொம்ப ஷாக்கானது. ஈரானுக்கு நாங்கள் டீல் பேசுகிறதுக்கெலாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை, இனிமேல் இந்த டீலிங்கே கிடையாது, சரணடைவதற்கான வேலையை ஈரான் செய்ய போகுது, இல்லை செய்ய வைப்பேன் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்காக இல்லை இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக வந்தவர் ஒரு பேப்பரை காப்பாற்ற முடியாமல் கீழே போட்டுவிட்டார். அதை பாவம் குனிஞ்சு நிமிர்ந்து யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு, யூகேவினுடைய பிரசிடென்ட் நெதன்யாகுவா இல்லை கூடிய விரைவில் நெதன்யாகு யூகேவினுடைய பிரசிடெண்ட்டாக தான் போய் உட்காரணும் போல். ஏன்னா அதுவும் நடக்கும் போல். கிட்டத்தட்ட ட்ரம்ப் நினச்சாருன்னா ஸ்டாமரையை தூக்கிட்டு இஸ்ரேலுடைய பிரதமரை தூக்கி இங்கே உட்கார வச்சுருவார் போல். அந்த மாதிரி தான் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகள்லாம் இருக்குது. தன்னால் உலகத்தில் எதனாலும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான அரசியல்வாதி யாருன்னா ட்ரம்ப் மட்டும்தான். பேப்பரை பிடிச்சிக்கிட்டே இருந்தவர் யூகேவுக்கும் யூஎஸுக்கும் இடையில 2 நாடுகளுக்கு இடையில போடப்பட்ட ஒப்பந்தம்ல இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. பேப்பர்லாம் கீழே விழுகுது. பாவம் யூகேவினுடைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அதையும் ட்ரம்ப் ஒன்றும் பெருசாக கண்டுக்கவே இல்லை. காற்று இங்கே அதிகமாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க இவ்வளோ முட்டாப்பையில் இருக்காங்கன்னே தெரில. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பைடன் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே நேரத்தை ஒதுக்குனாரு. அமெரிக்க மக்களை கண்டுக்கவே இல்லை. இவர் என்னன்னா வித்தியாசமான நடைமுறைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நினச்சாலே சிரிப்பு தான் வருது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்ஸ் இருக்கார்ல, அவருக்கு சரி நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேனையை கிடச்சிருக்கான் அப்படின்னா அவனை பயன்படுத்தணும்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் எங்கள் மேலே போர் பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஈராக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சதாம் ஹுசேன் சொல்லிட்டு அங்கே ஒரு நபர் இருந்தார்ல, அது மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஈரானுடைய தலைவருக்கும் நாங்கள் ஏற்படுத்துவோம் அமெரிக்காவின் துணை கொண்டு அப்படின்னு சொல்கிறார். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லும்போது இதெல்லாம் நானே உன்னை செஞ்சு செதிச்சிருவேன் அப்படின்னு, மன்னர் அனுமதி கொடுத்தால் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி இந்த கட்ஸ் அப்படிங்கிற அந்த யூதர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர்
இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. சரி, பேச்சு தானா, வீச்சுலாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டால், ஈரான் ஒரு தரமான சம்பவம் ஒன்றும் பண்ணியிருக்கு. ஈரானுடைய டிவியை அடித்து மிரட்டுற, நான் வந்து பாரு மொசாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸையே அடித்து உடைக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸையே அடித்து உடச்சி தும்சம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாலிபான்கள், என்ன நீங்கள் தனியாக போராடிக்கிட்டு இருக்கீங்க தம்பிங்க, நான் இருக்கோம், ஏன் கவலைப்படுறீங்க? இவ்வளோ காலம் வந்து நாங்கள் அமெரிக்காவினுடைய அடிமையாக இருந்து இப்போ தான் ஒரு 5 ஆண்டு காலமாக சுதந்திரமாக செயல்படுறோம். 2020 நடந்தது மாதிரி மீண்டும் ஒரு அமெரிக்காவை புறமுதுகிட்டு ஓட செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஈரானுக்குள்ளே அமெரிக்கா வந்துச்சுன்னா நிச்சயமாக ஈரானுக்காக தாலிபான்கள் வருவார்கள் அப்படிங்கிற அவங்களுடைய அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் இந்த சைனாக்காரங்க இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. என்ன முடிவெடுத்தாங்கன்னு கேட்டால், சைனாவினுடைய எம்பசி ஒன்று இஸ்ரேலில் இருக்குது, அதை காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஈரானில் ஒன்று இருக்குது, அதையும் காலி பண்ணிட்டு போகிறேன்ட்டாங்க. போங்கடா, அவங்க 2 நாளுமே வேணாம்டா, எங்களுடைய அதிகாரிகளை போகிற வர சொல்லு அப்படின்ட்டாங்க. இன்னொரு புறம் என்னென்னா, அல்போஸ் அண்டு இஸ்ஃபகான் அப்படிங்கிற பகுதியில் மொசாட்டினுடைய உளவாளிகளை இன்னும் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க ஈரான். தொடர்ச்சியாக மொசாட்டினுடைய உளவாளிகள் இஸ்ரேலில் வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்கன்னா ஓகே, ஈரானில் அவங்கள வரிசையாக கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இதுக்கே வந்து நிற்கிறீங்க நீ மொசாட்டு உளவாளிகள் அப்படின்னு கேட்டால், நான் 10 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், என்னையா வேலை பார்த்துட்டு இருந்தேன், பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன், 10 வருஷமாக விட தம்பி இங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் 10 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. மொசாட் என்னடா சொல்லி தொலைச்ச அப்படிங்கிற கதையாக இப்போ ஈரான் அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அடிப்படையில் வந்து இப்போ உண்மையை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் சிரிப்பாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஈரான் வந்து இவ்வளவு தூரம் வந்து மொசாட் உளவாளிகளை உள்ளுக்குள்ளே அனுபவிச்சிருக்காங்க. நானே கிட்டத்தட்ட இப்போ இந்த 5 நாட்களாக அந்த செய்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 5 நாட்களில் மொசாட் உளவாளிகள் தினந்தோறும் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தியை படிக்கிறேன். இது ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதெல்லாம் விடு பிரசாத், நம்முடைய இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு போய் வேலை பார்க்குறாங்களே, நம்ம வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்படின்னு கேட்டால், ஒரு 10,000 பேர் நெருக்கி கட்டட வேலைக்காக அங்கே போனவங்க, இன்ஜினியர்ஸு, இன்னும் கேரளா வட மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாப் சைடில் இருந்து பீகாரில் இருந்து போனவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு. அவங்க ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அவங்கள மீட்பதற்கான நடவடிக்கை இந்திய அரசு வேகமாக எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. தனி ஃப்ளைட் ஒன்று விட்டு அங்கே வந்து கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஃப்ளைட்லாம் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படியாவது வந்து தப்பிச்சு உயிரை காப்பாற்றி இருங்க, பழச்சக்கடம் தான் சந்திப்போம் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கை நழுவி விட்டாரா, காப்பாற்றுவதற்கு ரெடியாகி கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியோடு நான் நிறுத்திக்கிறேன். யூஎஸ்னுடைய 6 USAF KC-46A அண்டு பெகாசஸ் டேங்க் அப்படிங்கிற அந்த வெப்பன் வந்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க இஸ்ரேலுக்கு. இது போனதுனால இஸ்ரேல் என்னத்தை பெருசாக சாதிச்சிட போகுது அப்படின்னு கேட்டால், எரிபொருளே அவங்கள்ட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அவங்களுக்கு மிக முக்கியமான அவசிய தேவை அப்படிங்கிறது எரிபொருள் தான். அது அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நிமிட்ஸ் அப்படிங்கிற கப்பல் வருகை இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் 2 days ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் அமெரிக்காவினுடைய வார்பிளேன் வந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. அது எரிபொருள் நிரப்பி கொண்டு வந்ததா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. இஸ்ரேலுடைய உயிர் வேதியியல் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அதன் மீது தாக்குதல் நடந்தது. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த குவைட் நைட் அப்படின்னு, அதில் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இந்த மாதிரியான அட்டாக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு 8 மாடி கட்டடத்தை வேற எடுத்திருக்காங்க. 20 மாடி கட்டடம் ஏற்கனவே உழைச்சாங்கல்ல, அது வேற, இது தனி, சரியா, இது எக்ஸ்ட்ரா. ஈரானுடைய துல்லியமான தாக்குதலில் நிலகுலைஞ்சு போயிருக்கக்கூடிய இஸ்ரேல், அதுக்காக ஈரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய ஒரு முக்கியமான பேர் தான் ஹஜ் காசிம் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபட்டா மாதிரியான ஏவுகணைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாலிஸ்டிக் வந்து புதுசுக்கண்ணா புதுசு அப்படிங்கிறது மாதிரி கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் அவுத்து விட்டு வேடிக்கை காட்டுது வித்தைக்கார மாதிரி ஈரான். ஆனால் பேசாமல் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ரசிகனா மாதிரி இஸ்ரேல். தொடர்ச்சியாக நெதன்யாகு தாங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து ராங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ 10வதுக்கு அமெரிக்காவையும் உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த போரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனக்காக மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி யார் சொல்லியிருக்காருன்னா, வெனிசுலாவினுடைய பிரசிடெண்ட் மதுரா அவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது, நெதன்யாகுவுக்கு கடிவாளம் தேவை. உலக தலைவர்கள் அவங்க காட்டக்கூடிய அந்த மௌனம் இருக்குல்ல, அது வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யார் தெரியும்ல, இவர் வந்து அமெரிக்காவுக்கு இவருக்கு ஆகாது. இவருடைய ஃப்ளைட்டை தான் வந்து அமெரிக்கா, இவருடைய சொந்த ஃப்ளைட்டு, வெனிசுலாவுடைய ஃப்ளைட்டை அமெரிக்கா திருடிட்டு போச்சு ஒரு பீரியடில், ஒரு வித்தின் ஒரு 6 months இருக்கும்.
ஸோ அமெரிக்கா தொடர்ச்சியாக வெனிசுலாவுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தது. ஆனால் இவர் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர். அதனால தான் பைடனுடைய பீரியடில் இவருக்கு நிறையா சிக்கல்கள் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஆண்மை உள்ள மகனாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தினுடைய அரசர் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகவாதி இந்த வெனிசுலாவினுடைய பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரா. கல்ஃப் ஆஃப் ஓமனை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது நெட்டில் அதிகமாக இருக்குது. என்னடா அப்படின்னு நானும் தேடி பார்த்தா ஓமனில் திடுதுப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளில் அரங்கேறுது. சம்பந்தமே இல்லாமல் இவன் ஏன் வந்து அடி வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற கதையாக தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர், ஆளுமை செலுத்தக்கூடிய நபரை சந்திக்கிறதுக்கு இஸ்ரேலிய தூதர் ஒருத்தர் அங்கே போனதாக ஒரு செய்தி. இதை கண்காணித்த ஈரான் வந்து அந்த நாட்டினுடைய தலைவருக்கே ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணார், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிறத நான் கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன். ஆனால் திடுதுப்புன்னு நான் அதை படித்து முடிச்சுட்டு போய் பார்க்குறேன் ஓமனை பற்றி, அங்கே தீப்பற்றி எரியுது அப்படின்னு. ஓமனில் அதிகமான அளவில் எண்ணெய் கிணறுகள் இருக்குது. ஸோ ஓமனை ஒட்டுமொத்தமாக வந்து முடிச்சு விடுறதுக்கு இஸ்ரேல் பிளான் பண்ணுறாங்களா, இல்லை ஓமன் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஈரான் அடித்து உடைக்கிறாங்களா, ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இடம் இருக்குல்ல, அந்த இடத்த பற்றிய தகவல் மட்டும் கிளியர் கட்டாக கிடச்சிருக்கு. அது என்னென்னா, உலகத்திலேயே 20% எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த 25 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கால்வாய் நம்பி தான் இருக்குது. இந்த கால்வாய் வந்து ஏமனையும் ஈரானையும் இணைக்கக்கூடியது. ஈரானுடைய அனுமதி இல்லாமல் இங்கே எந்த ஒரு வர்த்தகமும் நடக்காது. வெறுமனை எண்ணெய் போக்குவரத்து மட்டுமல்ல, நிறையா கண்டெய்னர் லாரிஸினுடைய பங்களிப்பு, அதை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாமே இது வழியாக தான் போகணும். வர்த்தகம், நீங்கள் ஒரு ஸ்டூல் வாங்கினோம்னாலும் சரி, மிக்சி வாங்கினோம்னாலும் சரி, கிரைண்டர் வாங்கினாலும் சரி, ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து கட்டடத்துக்கு தேவையான பொருட்களில் இருந்து நீங்கள் பிறப்பிலிருந்து இறக்கு வரைக்கும் நீங்கள் வாங்கி ரசிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அந்த பகுதியில் இருந்து 50% ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது முடக்கப்படும். அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு பொருளையுமே அதனுடைய ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய நாட்டில் வேறு ஜிஎஸ்டிங்கிற வரி போட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய ரேட்டுங்கிறது ஜாஸ்தி ஆகிறதுக்கும், எரிபொருளுடைய ரேட்டுங்கிறது 9% ஏற்கனவே உயர்ந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய பெட்ரோல் பங்குகள்லையும் அந்த ரேட்டு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. G7ல் ரஷ்யா இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது G8 பழையபடி மாறிட்டாங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரும் நின்றும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை கூட புட்டினால் நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவை G7 நாடுகளுக்கு கொடுத்துட்டு பாதியிலேயே கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ட்ரம்ப். இன்னும் இந்த கோமாளி என்னென்ன கேலி கூத்துலாம் செய்ய போதோ பேச போதோ தெரியல. ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டிய தேவையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய பாக்கெட்டையும் பதம் பார்க்கும். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. விடுவிற பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.